தேசிய முற்போக்கு திராவிட கழகத்த சொந்தங்கள் அனைவருக்கும் தேர்தல் நெருங்கி வரும் இந்த முக்கியமான தருணத்திலே நமது கட்சியை தவறாக விமர்சிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு டீம் எதிர்க்கட்சிகள் ரெடி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு சரியான பதில் அடி கொடுக்கும் விதமாக தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஹெல்பிங் சீன்ஸ் மீடியா நிறுவனர் பெருமாள் அவர்கள் பல முயற்சிகள் எடுத்து வெற்றிகரமாக ஒரு புரட்சி படையை உருவாக்கினார். அது இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும். இன்னும் நிறைய இளைஞர்கள் இதற்கு முன்வர வேண்டும். நம் டீம் மிகப்பெரிய டீமாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முக்கியமான தேர்தல். கேப்டன் மீது யார் யார் உண்மையாக பற்று வைத்திருக்கின்றார்களோ, கேப்டன் மீது யார் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ, இவர்கள் அனைவரும் முன்வர வேண்டும். நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை 2026இல் அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இதில் எல்லாரும் மீடியா நண்பர்கள் எல்லாரும் கடுமையாக உழைக்க வேண்டும். நமது அந்நியார் அனைவரையும் முற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக நமது கேப்டன் நமக்கு துணையாக இருப்பார். யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மை, உழைப்பு, உயர்வு என்று கேப்டன் சொல்லிக் கொடுத்த அந்த நேர்மையான வழியில் போய் கொண்டிருக்கும் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த கழக தமிழகத்தை ஆண்டால் மட்டும்தான் தமிழகத்திற்கே மிகப்பெரிய ஒரு விடிவு காலம். நமது புரட்சி பெண் புரட்சி அன்னியார் அவர்கள் தமிழகத்தின் வருங்கால பெண் ஆளுமை, பெண் முதலமைச்சர். இன்று போகின்ற இடமெல்லாம் கூட்டம் கூட்டம் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம் அலமோதி கொண்டிருக்கின்றது. இதனால் இதை பார்த்து பொறுக்க முடியாத எதிர்க்கட்சிகள் தான் நம்மளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல சதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நாம் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கில் இளைஞர் இருக்கின்றார்கள். தமிழகம் முழுக்க நமது கட்சிகள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். பதில் சரியான முறையில் கொடுக்க வேண்டும். அனைவரும் வாருங்கள், ஒன்றிணைவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை 2026இல் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக உருவாக்குவோம். கேப்டனின் ஆன்மா நமக்கு எப்பயும் துணை நிற்கும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் 500 பேருக்கு சமம் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். கேப்டன் இறந்த துக்கத்திலே இன்னும் அதை நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அதிலிருந்து மீண்டு வாருங்கள். கேப்டனை எப்படி நாம் பெரிய அளவில் உயர்த்தினோமோ